இவர் கவுன்சிலிங் வரும்போது சொன்ன விஷயம், இவர் ஆக்சுவலாக கனடாலேருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிருந்தார். சிஇஓ ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷன். அவரோட ஆர்கனைசேஷனை விற்றுட்டு இந்தியாவில் வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு பிளானில் வந்தார். இஸ் அன் இந்தியன். ஸோ இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் கம்பெனி எவ்வளோ $1,000,000 விற்றார் அவர், அது ஐ டோன்ட் ரிமெம்பர். விற்றுட்டு அவர் இந்தியாவில் செட்டில் ஆகிட்டார். செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்ணுறாரு அவர். ஏன்னா அவ்வளோ நாள் ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு மனுஷன் இப்போ வந்து ஹீஸ் ஜஸ்ட் 39 years old, ரொம்ப ஏஜில். ஸோ 39ல் ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் அவரால் வாழ பிடிக்கல. ஸோ ஹீ இஸ் பிளானிங் டு கோ ஃபார் அ ஜாப். அப்போது ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போகும்போது இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேலரி கிடைக்கும் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்க. அது கேட்டு ஒரு 50,000 சேலரி கிடைச்சா போகிறோன்னு சில கம்பெனிஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. யாருமே அவர் இன்டர்வியூக்கு கூப்பிடல. தென் ஹீ கேம் ஃபார் த கவுன்சிலிங் செஷன். அவர் வரும்போது சொன்ன விஷயம் தான். ஸோ இங்கே ரிஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அவர் ரொம்பவே அப்செட் ஆயிருந்தாரு. அது ரிஜெக்ஷனுங்கிறது ஒரு எதனால நடக்குது, ஏன் இவருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது சில விஷயங்களை நாங்கள் கண்டுபிடிச்சோம். இவரோட பர்சனாலிட்டி ட்ரைட் என்ன அப்படின்னு அசஸ்மெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நாங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணோம். அதை வச்சு இப்போ அவர் சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மை நேம் இஸ் சக்தி. ஐம் அ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ நவ். இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவரோட பர்சனாலிட்டி அனாலிசிஸ் பண்ணும்போது நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, லைக் ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்குது. நீங்கள் ஹாலண்ட் கோடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் ரியாலிட்டி, சில பேர் வந்து ரியலிஸ்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். சில பேர் வந்து லைக் சோஷியல் இருப்பாங்க. இவர் வந்து என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு அதிகமாக இருக்குது. என்டர்பிரைசிங் அப்படின்னா தேல் பி லைக் அம்பிஷியஸாக இருப்பாங்க. தே வாண்ட் டு டேக் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தே டேக் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருக்கணும், ஒரு பவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட்டு இவருக்குள்ளே அதிகமாக இருக்கும்போது இவரால் வந்து ஒரு இடத்துல போய் கீழே ஒரு 10ஓட 11 ஒர்க் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு யூனிக்னஸ் காமிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பர்சனாலிட்டி அது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொன்னோம் அவருக்கு, நீங்கள் அப்ளை பண்ணுற பொசிஷன்ஸை கொஞ்சம் மாற்றுங்க. ஏன்னா நீங்கள் ஏன் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா யூ ஆர் ஓவர் குவாலிஃபைடு. அண்டர் குவாலிஃபைடு ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் நீங்கள் இல்லைங்க. எப்போவுமே ஒரு ரிஜெக்ஷன் வருதுன்னா அதுக்கு அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு நீங்கள் மே நாட் ஃபிட் அப்படின்றத அர்த்தம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இவருக்கு அதை புரிய வச்சதுக்கப்புறம் ஹீ ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் ஜாப். அப்போ என்ன மாதிரி ஜாப் நான் தேடலாம் சக்தின்னு கேட்டார். அப்போ அவருக்கு நாங்கள் சில விஷயங்களை கைட் பண்ணோம். அதில் ஒன்று தான் வைஸ் பிரசிடென்ட், எய்தர் மார்க்கெட்டிங், இல்லை நீங்கள் வைஸ் பிரசிடென்ட் ஃபார் ஆப்ரேஷன், இல்லை ஒரு சிஓஓ அந்த மாதிரி பொசிஷன் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி இவர்கிட்ட இந்த சில ப்ளஸ் எல்லாம் நாங்கள் நோட் பண்ணோம். அந்த ப்ளஸ் அதோட சேர்த்து அவரோட பர்சனாலிட்டியில் நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள், அவர்கிட்ட இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு அழகான ஒரு ப்ரொஃபைல் அவருக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தோம். அதை வச்சு அவர் அந்த பொசிஷன்ஸ் அப்ளை பண்ணார். அது வந்து ஒன்லி ஃபார் ஷார்ட் டேர்ம் தான், ஒரு 1 year இல்லை 2 years ஒர்க் பண்ணுங்க. பட் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா you have to think for like become a consultant for various organizationsக்கு நீங்கள் கன்சல்டண்டாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா அவர் வந்து when he was in கனடாவில் இருக்கும்போது அவருக்கு நிறைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் நிறைய வந்து கம்பெனிஸை அவர் வந்து இவரோட கிளைண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த கான்டாக்ட்ஸ் எடுத்து நீங்கள் எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறது அப்படின்றத நாங்கள் சொல்லி கொடுத்தோம் அவருக்கு. ஸோ that should be your long-term goal. Try to become a consultant for various multinational companies. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராசஸ் நீங்கள் எடுத்து பண்ணீங்களே அதுக்குள்ளேயே அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம். எப்படி அவர் பொசிஷன் பண்ணிக்கணும், எப்படி அவர் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தோம். அப்போ அவர் சேலரி வந்து 50,000 சேலரிக்கு அவர் யோசிச்சார் இல்லையா, மந்த்லி சேலரி. இப்போ எவ்வளோ சேலரி நான் கேட்கணும் அப்படின்னு கேட்டார். மந்த்லி உங்களுக்கு அட்லீஸ்ட் 4 to 5 lakhs சேலரி வர மாதிரி ஜாப் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் மினிமம். அதுக்கு மேலே கூட போகலாம் அப்படின்னு. அந்த ஜாப்லாம் இந்தியாவில் கிடைக்குங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் அப்ளை பண்ண ஆரம்பித்தார். அண்ட் நவ் ஹீஸ் ஒர்க்கிங் ஆன் லைக் அவரோட ஷார்ட் டேர்ம் கோல்லேருந்து லாங் டேர்ம் கோல் போகிறது எப்படின்றத அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஜாபுக்கு போகணுன்னு ரிஜெக்ஷன் வந்தோடனே நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கிட்ட ஏதோ குறை இருக்குது, நமக்கிட்ட ஏதோ ஃபால்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, விச் இஸ் நாட் ரைட் ஆக்சுவலாக.
நம்ம கிட்ட குறை இருக்கான்னு நினைக்கிறத விட முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம அந்த பர்டிகுலர் மோல்டுல ஃபிட் ஆக மாட்டோம் அப்படின்னு அந்த ஹெச்ஆர் நினைச்சிருக்கலாம். ஸோ அப்போ அந்த ஜாபுக்கு தேவையான ஏதோ ஒரு குவாலிட்டி என்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை அந்த ஜாபுக்கு தேவைப்படுற குவாலிட்டிஸ் இல்லாமல் வேற ஏதோ ஜாபுக்கு தேவைப்படுற குவாலிட்டிஸ் என்கிட்ட இருந்திருக்கலாம். இந்த இன்அப்ராப்ரியேட்னஸ் தான் நம்மளோட அந்த அந்த அதில் நம்ம ஃபிட் ஆகலை, அதனால நம்மளை எடுத்துக்கலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அப்செட் ஆக மாட்டோம். நம்ம அந்த குவாலிட்டிஸை ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இவர் வந்து ஃபிட் ஆகலன்னு இவர் என்ன நினச்சிட்டாரு, இவர் ஜாபுக்கு கூப்பிடல, இன்டர்வியூ ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் வரணும்னு இவர் என்ன நினச்சிட்டாரு, இவருக்கு வந்து ஜாபே கிடைக்காது இந்தியாவில் அப்படின்னு நினச்சிட்டாரு. திரும்பி வந்து ஃபாரினுக்கு தான் போகணும் போல இருக்குன்னு நினச்சிட்டாரு. ஆனால் இவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு காக்னிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன் தான். இதுக்கு வந்து அறிவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான். நமக்குள்ள சின்ன வயசுல விதைக்கப்படுற பிலீஃப் சிஸ்டம் என்ன பண்ணும், நம்ம கண்ணை வந்து மறைக்கும். இது வந்து காக்னிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இந்த டிஸ்டார்டட் தாட்ஸ் என்ன பண்ணும், நம்மள ஒரு விஷயத்த ஒரு அளவுக்கு மேல பார்க்க விடாது, யோசிக்க விடாது. அதுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ நீங்க வேணா பாருங்களேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், அது போய் நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவீங்க யதார்த்தமா. ஆனா உங்க ஃப்ரெண்ட் அதுக்கு பதில் சொல்லுவாங்க, ஏய் இப்படி செய்யலாம் அப்படின்னு ஐடியா கொடுப்பாங்க. ஸோ இந்த ஐடியாஸ் வர்றது இன்டெலெக்சுவல்னால இல்லை, அவங்க உங்களோட ரொம்ப புத்திசாலின்னு அர்த்தம் கிடையாது. அவங்க அந்த பிரச்சனைகளுக்குள்ள மாட்டல. எப்பவுமே பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்ம மாட்டிக்கும் போது நம்மளால வெளியில விட்டு போய் யோசிக்க முடியாது. அதாவது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவோம். இது வந்து எல்லாருக்கும் வராது இந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். நாம நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணா நம்மளாலையும் வெளியில போய் நின்று யோசிக்க முடியும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்ல. இந்த மாதிரி அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கை நீங்க உங்களுக்குள்ள வளர்த்துக்கும் போது அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள பை டிஃபால்ட் வளர ஆரம்பிச்சிடும். ப்ராப்ளத்தை பார்த்து நீங்க எஸ்கேப் ஆக மாட்டீங்க. அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிக்கிறதுல ரொம்ப ரொம்ப தீவிரமாக இன்வால்வ் ஆவீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் சப்போஸ் ஒரு ஜாபுக்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு விஷயம்தான். முதல்ல உங்கள் பர்சனாலிட்டி என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் க்ரியேட்டிவ் பர்சனாலிட்டியா, இல்லை ஒரு ரியலிஸ்டிக் பர்சனாலிட்டியா, இல்லை சோஷியல் பர்சனாலிட்டியா, இல்லை நீங்கள் ஒரு என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டியா, என்ன மாதிரி பர்சனாலிட்டின்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த ஹாலண்ட் கோடில் வந்து காம்பினேஷன்ஸ் வரும். லைக் இந்த 6 செக்மெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு 3 காம்பினேஷன்ஸ் வரும். அதில் எது வந்து உங்களோட டாமினேஷன் அதிகமாக இருக்கோ அதுதான் உங்கள் பர்சனாலிட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க. இப்போ சில பேர் ரியலிஸ்டிக் பர்சனாலிட்டியை கொண்டு போயிட்டு நீங்கள் அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். ரியலிஸ்டிக் பர்சனாலிட்டினா இப்போ அவங்க வெட்னரியன்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களாம் ரியலிஸ்டிக் பர்சனாலிட்டியாக இருக்கிற பசங்க வெட்னரி சயின்ஸ் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதே ஒரு ஒரு சோஷியல் பர்சனாலிட்டி படிச்சுட்டு சோஷியல் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க மிஷின் கூட ஒர்க் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ண முடியாது. அவங்களுக்கு அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சனாலிட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நீ வந்து 9 to 5 இந்த ஜாபை கம்பல்சரியாக பண்ணணும் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்ஸில் உட்கார வச்சிங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க அந்த ஜாபை. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு புதுசாக ஏதாவது பண்ணணும். ஏன்னா அவங்க எதையும் காப்பி பண்ணக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது, தன்னை ஒரு யூனிக்காக நினைப்பாங்க. தன்னை ஒரு ஒரு எவ்ரி டைம் தன்னோட ஒரு யூனிக்னஸை காட்டணும், தன்னோட க்ரியேட்டிவிட்டியை காட்டணும், தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு தீனி போட்டால் மட்டும்தான் அவங்களால ஹாப்பியாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு எம்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள குறை இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த பர்சனாலிட்டி ட்ரைட் என்னன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜாபை சூஸ் பண்ணுங்க. அப்படி சூஸ் பண்ணும்போது உங்களால் இப்போ இவர் சொன்னார்ல